இதான் உன்கிட்ட இப்பதானே சொன்னேன். அப்படி என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நேரம் இருந்தா குறைஞ்ச போயிடுவ. என்ன நினைஞ்சிட்டியா? இந்த துண்டு துவட்டிக்க. கங்கை கொண்டான். இங்க ட்ரெயின் நிக்காத. ஏன் நிந்துச்சு தெரியலையே. ரொம்ப ராசியான மோதிரமா, தொலைச்சிடாத. தங்கம்னு சொல்லி உங்க அப்பா வாங்கி கொடுத்தது இது ஒண்ணுதான். ஜாக்கிரதையா வச்சுக்க. வண்டி எங்க நிக்குது சார்? தாளைப்பு ஸ்டேஷன்ல ட்ராக் ப்ராப்ளம். சரியாக 2 மணி நேரம் ஆகும். நீங்க அது வரைக்கும் ஏறமுல உட்காருங்க சார். சனி முடிச்சு. சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு கேளு. அப்படியே வண்டி அனுப்ப சொல்லு. ட்ரெயின் கிளம்பாது போல இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல பரேடு போறான். ரொம்ப ஃபீலிங் காட்டுறானே. யாருவ? யோ மெதுவா பேசியா. இவர்தான் தேவாண்ணன். இங்க இவரு வச்சதுதான் சட்டம். யாராச்சும் வாலாட்டினா வாழை வெட்ட மாட்டாரு, தலையே வெட்டிடுவாரு. ஐயோ ஹாய். ஏய் எங்கடி? அம்மா மழை வருதுமா. மறுபடியும் நினைய போறியா? உங்க அப்பா தெரிஞ்ச திட்டுவாருடி. அவர் எங்க வர போறாரு? ரொம்ப பிஸியா இருக்காரு. அங்க பாரு. ஏய் சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே. நட்ட தோட்டம் வாடி போச்சு, நான் குளிச்சு நானும் மாச்சு, மின்ன வெட்டி கும்மி கொட்டு கொட்டு மேகமே. சின்ன மேகமே சின்ன மேகமே சேர்த்து வச்ச காசு வீசு சின்ன மேகமே. சின்ன மேகமே
வரும்போது நான் மறைவேனா தரிக்கிட்ட என்னோடு மேளச்சத்தம் என்ன மண்ணோடு சின்ன தூரல் என்ன மோசமா இருக்கு. உடனே உன்னை பார்க்கணுமா? வா. பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டுமா? வேணாம், அவ யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்க. என்ன தானே தேடுறீங்க? போய் தானே பாத்தீங்களா? தும்முறீங்க. இப்படி மழையில் நனைஞ்சா கோல்டு. இருங்க. கோல்டு ரென். எனக்கு மழையில நனைஞ்சா ஒண்ணும் ஆகாது. இல்லங்க, தும்மல் தானே விட்டுட்டா அப்புறம் கோல்டு, ஃபீவர், நிமோனியா எங்கேயோ போயிடும். நான் சொல்றத கேளுங்க. எனக்கு மழையில நனைஞ்சா ஒண்ணும் ஆகாது. நீங்க என்ன வாட்ச் மாதிரி வாட்டர் ப்ரூஃபா? ரெயின் ப்ரூஃப். மாத்திரை கொடுத்தா வேணாங்கிறீங்க. பாருங்க, மறுபடியும் தும்மும் போது என்ன நினைச்சுப்பீங்க. என் வீட்டுக்கார பாத்தீங்களா? பாக்கலையம்மா. அப்பா எங்கடி?
தெரியலையே. தெரியலையா? வண்டி கிளம்புறது கூட தெரியாம சீட்டாடுறா போல இருக்க. போய் பாருடி. போ போ. என்னங்க தேடுறீங்க? எங்க அப்பா வரல. அப்பா வரலையா? தள்ளுங்க, நான் தேடுறேன். உங்க அப்பா பார்க்க எப்படிங்க இருப்பாரு? எங்க தாத்தா மாதிரி. அது இல்லைங்க, பார்க்கிறதுக்கு எப்படிங்க இருப்பாரு? கருப்பா, உயரமா, ஜிப்பா. சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். அங்க அங்க அந்த பக்கம். அண்ணா, கருப்பா உயரமா ஜிப்பா போட்டு ஆள் பாத்தீங்க இல்லையா? நீங்க உள்ள போங்க, நான் அந்த பக்கம் பாக்குறேன். பாடி பாடி, கருப்பா உயரமா ஜிப்பா போட்டு ஒரு ஆளு. என்ன பாட்டி? என்னாச்சு? ஆஹா, இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் இல்லைங்க, நீங்க உள்ள போங்க, நான் அந்த பக்கம் பாக்குறேன். நான் கருப்பா உயரமா ஜிப்பா போட்டு நீங்களா பாத்து அவங்கள கேட்டு பாருங்க. யோ, இரியா இரியா, ஒரு ஆள் உள்ள ஏறலையா? யோ, சொல்றது கேளு. சொல்லிட்டே இருக்க. அப்பா, எங்க போயிருந்தீங்க? யோ, யோ, அந்த கொடி கொடி. ஏங்க சொல்லிட்டே இருக்க முடியல. அட, சகப் கொடி காட்டியா? எங்க அப்பா வந்துட்டாரு. இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். ட்ரெயின் நிறுத்திடலாம். எங்க அப்பா வந்துட்டாரு. என்னது? வந்துட்டாரா? ஐயோ ஐயோ. முத்துமழையே முத்துமழையே, மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமழையே வெள்ளிமழையே, துள்ளி வந்து தொலைந்தது என்ன? தாவணி மின்னல் சிதறி அடிக்க, மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? உடம்பு எப்படி இருக்குப்பா? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. என் பையன்கிட்ட நான் தனியா பேசணும். நீயும் போப்பா. அண்ணா போப்பா. தேவா, சாவு என் கண் முன்னாடி தெரியுது. பணம் சேர்க்கிற வெறியில வெட்டு குத்து கொலைன்னு எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டேன். வாழ்றப்ப நம்ம நிழல் கூடவே வரும். ஆனா செத்ததுக்கு அப்புறம் கூட வர்றது நம்ம பண்ண பாவம் புண்ணியம் மட்டும்தான். நீயும் என்ன மாதிரி பாவத்தை சேர்க்காத. முக்கியமா பொம்பளைங்க சாப மட்டும் வாங்கவே வாங்காத. நான் பார்வதியை வச்சுக்கிட்டேன். அவளுக்கு பிறந்த காசிய என் மகன்னு சொன்னதில்லை. இப்போ அவங்கள அனாதையா விட்டுட்டு போயிடணும்னு தோணுது. நான் அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தமா நம்ம சொத்துல பாதியை காசிக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அப்படியே கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடு.